ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வச்சு ஒரு சாப்பீஸ் பண்ண போகிறோம். முட்டை சாப்பீஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டேக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் இதேமாதிரி ஜாயின் பண்ணி மாதம் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ முட்டை சாப்பீஸ் பண்ணலாம். இந்த சாப்பீஸ் பண்ணுறதுக்கு முட்டையை நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த இதுக்கு முட்டைக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல், 4 முட்டைக்கு அரை டீஸ்பூன் போல் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாம் கலந்து நம்ம அரைச்ச பொடி பண்ண தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு போல் இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா மசாலாவும் கலந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி வந்தால் தான் அந்த எக் பாயில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு எக்காக அந்த மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த எக்கை நல்லா மசாலா போட்டு ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் போல் அந்த எக்கை நம்ம கொஞ்சம் நேரம் மசாலா தடவி ஊற வச்சு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா உப்பு எல்லாமே அந்த முட்டையில் இறங்கி நம்ம பொரிக்கக்குள்ளே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அதே மாதிரி 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி முட்டையில் நல்லா மசாலா இறங்குறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையாக நம்ம போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த முட்டையை மசாலா தடவி நல்லா இந்த எண்ணெயில் நம்ம முன்னும் பின்னும் போட்டு பெரட்டி எடுத்தால் சில்லி எக் ரெடி. இது முட்டை சாப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டை சாப்பீஸ் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுவையான முட்டை சாப்பீஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.